Hello guys, வணக்கம். இன்னைக்கு வந்து as you all know, the thumbnail suggests bank audit super fast revision பண்ண போறேன். First of all, costing exam பத்தி நீங்க மறந்துடுங்க. அது டஃபா இருக்குதோ ஈஸியா இருக்குதோ என்னவோ ஆகட்டும். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. ஆடிட்டிங்க்கு 3 days இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுல பேங்க் ஆடிட்டை பத்தி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஆடிட் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்டான சாப்டர். அப்புறம் ஏன் சார் நீங்க வந்து மேரத்தான் போடுறீங்க? அந்த சாப்டர்ல வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நிறைய பசங்க வந்து அந்த சாப்டர்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, 2-3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க அப்படி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிக்கக்கூடிய சாப்டருங்க இந்த பேங்க் ஆடிட். அண்ட் பேங்க் ஆடிட் இப்போ சொல்றேன், பேங்க் ஆடிட் வந்து ஒரு கடல். அதை வந்து தொட்டோம்னு வைங்க, பிராக்டிக்கலா நம்ம என்னெல்லாமோ பண்ணிடுவோம். ஈவன் ஈவன் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து என்னோட ஆர்டிகல்ஷிப் லைஃப்ல சென்ட்ரல் ஸ்டாட்டுட்டரி ஆடிட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்னோட பிரின்சிபல் எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ ப்ராக்டிக்கலி நம்ம நிறைய விஷயம் பண்ணிருப்போம், ஆனா படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ப்ராக்டிக்கலி வி வில் டூ a lot, பட் தியரிட்டிக்கலி ரொம்ப கம்மி தான். அட் த சேம் டைம் இன்டர் லெவல்ல ஆடிட்டிங்ல கட்டாயமாக ஒரு கொஸ்டின் 5 marks வரும் பேங்க் ஆடிட்ல இருந்து. அது எதுல இருந்து வேணா வரலாம். பேங்க் ஆடிட்ட ரெண்டாக பிரிச்சுக்குங்கடா. ரெண்டு பார்ட், பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 வந்து பேசிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் பேங்க் ஆடிட். பார்ட் 2 வந்து ஆடிட்ஸ் ஆஃப் என்பிஏ அண்ட் ஸ்பெஷல் கேசஸ். இப்படி ரெண்டா பிரிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எப்படி எப்படி நீங்க ரெண்டா பிரிச்சுக்க சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பேசிக்ஸ். செகண்ட் வந்து என்ன பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னா அட்வான்சஸ், அதாவது என்பிஏ பத்தின ப்ரொவிஷன்ஸ், என்பிஏ பத்தின ரிலேட்டடான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பேங்க் ஆடிட்டோட பேசிக்கான விஷயங்களை பத்தி கடகடகடா சொல்லிடுறோம். பேங்க்னா என்ன? இட்ஸ் a financial institution which accepts money, lend money. கேட்க மாட்டான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க், கட்டாயமா கேட்க மாட்டான், ஆனா கடகடான்னு சொல்லிடலாம். டைப்ஸ் ஆஃப் பேங்க் சொல்லும்போது யூ ஹேவ் கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இப்போ இவங்கெல்லாம் யாரு? கமர்ஷியல் பேங்க்ஸ் தான், நார்மலான பேங்க்ஸ் தான். தீஸ் பேங்க்ஸ் வில் லெண்ட் மணி டு ஜெனரல் பப்ளிக். நம்ம அன்றாடம் தேசத்துல பார்க்கக்கூடிய பேங்க் தான் கமர்ஷியல் பேங்க். ஆனா கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். வாட் இஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்? கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ் பிகாஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எல்லாருக்கும் லெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி. அந்த சொசைட்டியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் லெண்டிங் வில் பி டன். Now, what is development bank? As the name suggests, they will be providing the loans only for developmental purpose. Developmental construction activities க்கு ப்ரமோட் பண்ற மாதிரி விஷயங்கள் தான் லோன்ஸ் தான் கொடுப்பாங்க. Now, what is RRB? Regional Rural Bank. It mainly, the main sole purpose of this bank is to uplift the rural areas and lending will be done to rural areas. Next, Payments Bank. இது வந்து நல்லா ஒரு விஷயம் சொல்லணும். Payments Bank அப்படின்னா இப்போ ஜிபே, இந்த பிபிபிஎஸ் சொல்லுவாங்க, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லடா, நீங்க ஜிபே எடுக்கிறீங்க, ஜிபே எடுத்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, லோன் இஎம்ஐ ரீபே பண்ணணும். அதற்கு there will be a bank called payment bank. அவங்க தான், இட்ஸ் an intermediary between you and the receiving bank in this electronic mode. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் அக்ரகேட் பண்ற, ஹெல்ப் பண்ற பேங்க்ஸ் தான் பேமெண்ட் பேங்க்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா, ஐ ஒர்க் இன் சக்தி ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை சிஏ. அங்க வந்து ஐ டிட் ஏ ப்ராஜெக்ட் வித் பேமெண்ட் பேங்க்ஸ், எஸ்பெஷலி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ் கூட பிபிபிஎஸ் அப்படின்னு ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிருக்கோம். பிபிபிஎஸ் தான் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். So it's nothing but it's these type of bank. What is the main purpose of this bank? These types of bank will provide a interconnection between you and different sort of payment modes. GPay, Amazon Pay, payment, Paytm, and the ATM, Paytm சொல்லுவாங்கல, அதெல்லாம் கூட you will be having a relationship. அந்த ஒரு அக்ரிகேஷன் பண்றக்கூடிய பேங்க் தான் பேமெண்ட் பேங்க்ஸ். இதெல்லாம் கேட்பாங்களாயா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேங்க் கேட்கவாயா போறான்? ஏன் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கீங்க? சும்மா அதெல்லாம் சொல்லணுமே சொல்லிட்டு இருக்கேன். Small finance bank. What is small finance bank? Small finance banks are those banks which will provide or lend money to என்ன சொல்றதுன்னா, அந்த பர்சனல் லோன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து they won't have proper documents. பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் லெண்ட், ஸ்மால் ஃபைனான்சஸ், குட்டி குட்டி ஃபைனான்சஸ் கொடுக்கக்கூடிய பேங்க் தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். நாட் அகெயின் டைப்ஸ் ஆஃப் பேங்க் எல்லாம் கேட்கவே மாட்டாயா.
ரொம்ப உங்களுக்கே நல்லா தெரியும். யோ, எக்கனாமிக்ஸ்ல விழுந்து விழுந்து படிச்சிருக்கீங்க. பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ என்ன பண்றாங்க? ஆர்பிஐ இஸ் த பர்சன் ஹூ இஸ் எ ரெகுலேட்டர். ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் ஆல் பேங்க்ஸ். இது கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எம்சிக்யூ. ஆர்பிஐ வில் ரெகுலேட் ஆல் பேங்க். இப்ப கேட்பான், ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க் மட்டும் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. அப்படி எல்லாம் இல்ல. ஆர்பிஐ வந்து பேங்கிங் சேனல், கிரெடிட் பாலிசி இந்த கண்ட்ரிய கம்ப்ளீட்டாக சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் ஆர்பிஐ. இப்ப வாயா, பேங்க் ஆடிட் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஏன்? அது வந்து கடல். ஏன்? ஏன்னா ஹியூஜ் வால்யூம், ஹியூஜ் ஜியோகிராபி. யோ, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குல்ல. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் யூ ஆர் யூசிங் ஹை லெவல் டெக்னாலஜி. And you have strict banking regulations, like RBI strict regulations are there. RBI circulars should be followed. So what is the difficulty in bank audit? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் தான். Huge transaction. ஓனா எழுதுங்க இதெல்லாம். Huge transaction, wide geography, different extensive technology they are using, and they are having a lot of regulations. Now what are the acts applicable? என்னெல்லாம் act வந்து பேங்க்குக்கு applicable? பேங்க்குக்கு வந்து bank is registered under Banking Regulation Act. ஏன் சார் நீங்க வருஷம் போடல? வருஷமெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு பில்டப் போடுறீங்க? கம்பெனிஸ் ஆக்ட். நான் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு பேங்க். நம்ம வந்து பிரிலிமினரி சாப்டர்ல படிச்சிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு பிக் பேங்கிங், இன்சூரன்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருக்கோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங். வாட் இஸ் மணி லாண்டரிங்? மணியை என்ன பண்றாங்க? காசை you are converting, you are siphoning the fund to different people. மணியை லாண்டர் பண்றீங்க. பிளாக் மணி நீங்க என்ன பண்றீங்க? லாண்டர் பண்றீங்க. லாண்ட்ரி பண்றீங்க. அப்போ அந்த மணியை லாண்டர் பண்ணீங்கன்னா எந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்? மணி லாண்டரிங் ஆக்ட் வில் அப்பியர். நெக்ஸ்ட், ரீஜனல் ரூரல் பேங்க்னா ஆர்ஆர்பி ஆக்ட் வில் கம். இதே பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் அண்டர்டேக்கிங், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து அக்வயர் பண்றாங்க, பேங்க் மெர்ஜர் பண்றாங்க, அந்த டைம்ல இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். எகெயின் வாட் ஆர் த ஆக்ட் அப்ளிகபிள் டு பேங்க்னு கட்டாயமா கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் they can ask you a question on MCQ. Even சர்ஃபாசி ஆக்ட் is also applicable. அகைன் இப்பெல்லாம் வந்து வரவே வராது இனிமே. இதுதாயா மெயினா கோர் விஷயம். இதுதாயா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல. பேங்க் ஆடிட் பொறுத்த மட்டும் நான் ஈஸியா ஒரு விஷயம் சொல்லி தரேன். என்ன தெரியுமா நீங்க பண்ணுங்க? இப்ப மைண்ட்ல கொண்டு வாங்க. மைண்ட்ல நான் சொல்றதை கொண்டு வாங்க. இவ்வளவு நேரம் படிச்சது வந்து சும்மா மாரல் சயின்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது மாரல் சயின்ஸ். நீங்க படிக்கலையானாலும் பிரச்சனை இல்லை. இனிமே தான் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மினிட் வெயிட். பேங்க் ஆடிட் இப்படி கொண்டு வாங்க. பேங்க் ஆடிட்னா ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும்? எந்த ரிப்போர்ட் கொடுக்கணும்? ஒன்று. அடுத்த விஷயம் என்னன்னா, பேங்க் ஆடிட் நீ எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும். இவ்வளவு தாயா பேசிக்ல. சொல்லுங்க. பேங்க் ஆடிட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும், பேங்க் ஆடிட் என்னெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும், நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னெல்லாம். ஒன்னு சொல்லுங்க. கம் ஆன், டெல் வித் மீ. பேங்க் ஆடிட் பொறுத்த மட்டும் பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பேங்க் ஆடிட் எப்படி கண்டக்ட் பண்ணணும், வாட் ஆர் தி இனிஷியல் கன்சிடரேஷன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பேங்க் ஆடிட்டுக்கு என்னால ரிப்போர்ட் கொடுப்போம், வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். ரிப்பீட் வித் மீ. பேங்க் ஆடிட் ரிப்போர்ட்ஸ், கண்டென்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். How to conduct bank audit and what are the initial consideration. First important thing வந்து financial statements of bank. It is done as per Schedule 3 of Banking Regulation Act. Form A is format of balance sheet. Form B is format of P&L. Of course, only a chartered accountant holding valid certificate of practice who is qualified under Section 141 Companies Act qualified and the auditor is eligible to be appointed. Now, who will appoint the auditor and who will fix the remuneration? கண்டிப்பா appointment of auditor நல்லா பாத்துக்கங்க. Appointed auditor is normally appointed in AGM. But nationalized bank na board will appoint. AGM எல்லாம் தேவையில்லை. board will appoint. இதே RRB regional rural bank na bank will appoint after consultation with CG. All these things will happen subject to RBI guidelines. Game over. Normal auditor will be appointed in AGM. Nationalized bank, board will appoint. RRB, it will be appointed by the bank in consultation with CG.
All these things will happen subject to RBI guidelines. Game over. மறுபடியும் எங்கூட சொல்லுங்க. Repeat. Financial statement of bank will be made as per Banking Regulation Act. Form A is the format of balance sheet. Form B is the format of the P&L. See, only a chartered accountant holding valid, repeat with me, certificate of practice should do auditing, and how auditor will be appointed. Game over. இனி, what are the reports? நான் சொல்லி கொடுத்தேன். Reports என்னெல்லாம் கொடுக்கணும்? What are the contents of report? How to conduct audit? நீ எப்படி audit conduct பண்ணுவேன்? How to conduct audit? What are the initial consideration? என்னெல்லாம் reports கொடுப்ப, என்னெல்லாம் what are the contents of report? First one இப்பவே சொல்லிடுறேன். பேங்க பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ஒரு காமனான பிராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி தெரியுமா? பேங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன். பிராக்டிகலி நான் பேங்க் ஆடிட் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பிரான்ச் இருக்கும். Branch will be controlled by regional bank. Regional bank will be controlled by zonal bank. Zonal bank will be controlled by central bank. SBI ன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் எல்லாம் will be coming under one region. எப்படி ரயில்வேல வந்து பாலக்காடு டிவிஷன், மதுரை டிவிஷன், அந்த டிவிஷன் தான் ரீஜன். அவனுக்குண்டான ஜோன் தான் சென்னை சதர்ன் ரீஜன் சொல்றாங்கல்ல, அதுதான் ஜோன் வச்சுக்கோங்க. அப்படி சதர்ன் அவங்க எல்லாருமே தேர் கவர்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. அதே மாதிரி சென்ட்ரல் இருக்கும், ஜோன்ஸ் இருக்கும், ஜோனா பிரிப்பாங்க, தென் ஜோனா மறுபடியும் ரீஜனா பிரிப்பாங்க. ரீஜன்ல நிறைய பிரான்ச் இருக்கும். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரான்ச் பேங்க் ஆடிட், பிரான்ச் பேங்க் ஸ்டாட்யூட்டரி ஆடிட், பேங்க் பிரான்ச் ஸ்டாட்யூட்டரி ஆடிட். இத யாரு தெரியுமா ஆடிட் பண்ணுங்க? இத யாரு கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னா ரீஜனல் ஹெட், ரீஜனல் பேங்க் வில் கோஆர்டினேட். என்ன நடக்கும் நான் சொல்லி தரேன். பேசிக்கலி இந்த பிரான்ச்சோட ஆடிட் ரிப்போர்ட் வில் கோ டு ரீஜன் கன்சாலிடேட் பண்ணி வைப்பாங்க. ரீஜனல் கன்சாலிடேட் பண்ணி ஜோனுக்கு அனுப்புவாங்க. ஜோன் வந்து சென்ட்ரல் அனுப்பி சென்ட்ரல் வில் கன்சாலிடேட். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பிரான்ச் எல்லாம் ரீஜனல் கொடுத்துருவாங்க. சோ பிரான்ச்சுக்கு தான் ஆடிட்டர். there will be branch auditor and there will be central statutory auditor. இப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க. பிரான்ச் ஆடிட்டர்ஸ். அதுவும் எல்லா பிரான்ச்சுக்கும், இந்தியால எவ்வளவு பிரான்ச் இருக்குதியா, எல்லா பிரான்ச்சுக்கும் ஆடிட்டர் போடுவாங்களா? மாட்டாங்க. எல்லா பிரான்ச்சுக்கும் ஆடிட்டர் இருக்க மாட்டாங்க. only selected branches will be audited. முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, பிராக்டிக்கல் இன்சைட் தெரிஞ்சுக்கங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். பிராக்டிக்கல் இன்சைட் ஆஃப் பிரான்ச் ஆஃப் தி பேங்க் ஆடிட். branches இருக்கும், which will be covered under region, which will be covered under zone, which will be covered under center. இந்த பிரான்சஸ் ஓட என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டட், எல்லா பிரான்ச் ஆடிட் பண்ண மாட்டாங்க, செலக்டட் பிரான்சஸ் தான் ஆடிட் பண்ணுவாங்க, which will be coordinated by region. இந்த ரீஜன்ஸோட கன்சாலிடேட் பண்ணி ஜோனல் பண்ணுவாங்க. ஜோனல் வந்து சென்ட்ரல் கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் மீன்ஸ் ஹெட் ஆஃபீஸ், டாப். சோ சென்ட்ரல் என்ன நடக்கும்னா சென்ட்ரல் ஸ்டாட் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, பிரான்ச்ல பிரான்ச் ஸ்டாட் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. கேம் ஓவர். இவ்வளவுதான் பேங்க் ஆடிட். இது ஒரு பெரிய கடல். அண்ட் ரொம்ப 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 முக்கியம், branch start auditors are more worried of two things: advances and their interest income, along with internal financial system. இந்த மூணும் தான் முக்கியமா பாப்பாங்க பிரான்ச்ல நடக்கிறது. பேங்க பொறுத்த மட்டும் அவங்களுடைய மிகப்பெரிய அசெட் வந்து அட்வான்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னா இன்டர்னல் கண்ட்ரோல். நாங்க என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருந்தா எப்படியா இருக்கும்? கல்லால இந்த காசை திருடுறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? பப்ளிக் மணியை டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா வேணாமா சொல்லுங்க நீங்க. சோ பேங்க் ஆடிட் நான் எப்பவும் சொல்லிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், பேங்க் ஆடிட் நான் என்ன மெயினா சொன்னேன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொன்னேன். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப என்ன பேசிக்கா சொன்னேன்னா யூ ஹேவ் reports, contents of reports, then you have how to conduct the audit and what are the initial. நீ எப்படி பிளான் பண்ணணும், எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்,
எப்படி கண்டக்ட் பண்ணணும், எந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும், கண்டென்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். இதை மைண்ட்ல கொண்டு வாங்க, மைண்ட்ல பதிங்க, தயவு செஞ்சு மைண்ட்ல பதிச்சுக்குங்க, தயவு செஞ்சு மைண்ட்ல பதிச்சு வைங்க. ரிப்போர்ட்ஸ், கண்டென்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஒன்று வந்து எப்படி நீ ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் ஆடிட், எப்படி நீ ஆடிட் கண்டக்ட் பண்ணணும் கேட்பாங்க. நீ பேங்க் ஆடிட் கண்டக்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுக்கு உண்டான பேசிக்கான விஷயம் தான் நான் இப்ப சொன்னேன். இதை எக்ஸாம்பிள் எல்லாம் எழுதாதீங்க, மைண்ட்ல வச்சுக்கங்க. பிரான்ச், ரீஜியன், ஜோனல், தென் சென்ட்ரல். பிரான்ச் ஸ்டார்ட் ஆடிட் இருக்கும், சென்ட்ரல் ஸ்டார்ட் ஆடிட் இருக்கும். The regional and zonal will just coordinate. Normally biggest branch will be the region. நார்மலா ப்ராக்டிக்கலா போனா நிறைய விஷயம் இருக்குங்க, எல்லாம் விட்டுருங்க. சும்மா காமனா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் பிரான்ச் லெவல்ல மெயினா அட்வான்ஸஸும் இன்ட்ரெஸ்ட் இன்கம். யோ பேங்கை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பெரிய அசெட் வந்து அட்வான்ஸ் தான், பெரிய இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான். And internal financial control is the most important thing which comes to bank. Come on, hope you got an idea. Now, types of audit report. Of course, stat audit report. Yo, auditor should give an opinion. Am I right? As per section 143, you have some rights and duties. You have to state whether the financial statements are true and fair view. இருக்கா இல்லையான்னு சொல்லணும். கண்டென்ட்ஸ்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் LFAR. வாட் இஸ் LFAR? லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். நான் ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்ல போறேன். லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் பேசிக்கலி இது வந்து இந்த ஸ்டார்ட் ஆடிட் ரிப்போர்ட்டும் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டும் பேசிக்கலி வந்து எப்படின்னா, நமக்கு வந்து பேங்குக்கு தேர் வில் பி அன் இன்ட்ராநெட் இன்ட்ராநெட் போர்ட்டல் வில் பி தேர். அதுல ஓப்பன் ஆயிடும். நம்ம போயிட்டு ஆடிட் பண்ணும்போது அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். LFIRனா அதுல வந்து கொஸ்டின்ஸா இருக்கும். அட்வான்சஸ் இப்படி இருக்கா, டெப்டர்ஸ் இப்படி இருக்கா, கிரெடிட்டர்ஸ் இப்படி இருக்கா, இன்டர்னல் கண்ட்ரோல் இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு டேஷ் 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 டேஷ்னு போட்டிருப்பாங்க. LFIR பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஃபில்அப் பண்ணி போவோம். எல்லா பிரான்ச் ஆடிட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த LFIR ஃபில்அப் பண்ணிட்டே போவாங்க. இந்த LFIRலாம் யாரு கலெக்ட் பண்ணுவாங்க? ரீஜன் கலெக்ட் பண்ணுவாங்க. ரீஜன் கன்சாலிடேட் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க? ஜோன் கன்சாலிடேட் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க? சென்ட்ரல். LFIR எல்லா பிரான்ச்சும் கொடுக்கணும். பேங்க் ஆடிட்னு சொன்னா LFIR லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது. அது கூடாமல் அது கூட you have to send, not sending. Everything is intranet. எல்லாமே core banking systemல there will be an intranet will be there which is available to the auditor. Auditor separate password will be given to open and where he will be putting out all the details. எல்லாமே உனக்கு வேலையே இல்லை, ஏன்னா கொடுத்துருவாங்க. நீ அதை செக் பண்ணி கரெக்டா இருக்கா, எஸ் ஓர் நோ, கரெக்டா இருக்கா, நல்லா பண்ணிருக்கியா, அப்படி இப்படி கொடுத்துட்டு போனோம். கரெக்டா கொடுக்கணும், அவ்வளவுதான். மெயினா LFIRல நிறைய இன்டர்னல் கண்ட்ரோல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபைனான்சியல் கண்ட்ரோல். இன்டர்னல் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் என்னது சார்? இன்டர்னல் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்ன நல்லா பாத்துங்க, பிராக்டிகலா ஒரு விஷயம் சொல்றேன். Report on SLR complaints, report on treasury operations, report on serious irregularities. Basically, the SLR and treasury operations will be handled by central staff. Branch அவ்வளோவா பண்ண மாட்டாங்க, பிரான்ச் லெவல்ல பண்ண மாட்டாங்க. SLRனா என்ன? ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இன்டர்னல் ஃபைனான்சியல் கண்ட்ரோலுக்கு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்னா என்ன? ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்னா இட் இஸ் மோர் ஓவர் கவர்டு வித் கேபிட்டல் அடிக்வசி. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொல்ல தேவையில்லை, பிகாஸ் இதெல்லாம் நீங்க படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ரிப்போர்ட் பேர் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இன்டர்னல் ஃபைனான்சியல் கண்ட்ரோல்னா என்ன? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இது வந்து பேங்குங்க, திஸ் இஸ் பேங்க். பேங்க்ல வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து அட்வான்ஸ் வாங்குறீங்க, யூஆர் obtaining loan. Okay, Sheshu is obtaining loan. Come on guys, should Sheshu give security? ஹவுசிங் லோன் வச்சுக்கோங்க, வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஆர் வெஹிக்கிள் லோன் வைங்க, வெஹிக்கிளோட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், what bank will do? Bank will ask you to take insurance. Am I right? அசெட் நீங்க செக்யூரிட்டியா வச்சா அந்த அசெட்டுக்கு மேல இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி டேட் பத்தின எக்ஸ்பைரி டேட், இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிட்டே இருக்கும். யூ ஹாவ் டு கீப் ஆன் ரினியூ. இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ரிப்போர்ட் மேனுவலா பண்றாங்களா, எலக்ட்ரானிக்கலா பண்றாங்களா?
எலக்ட்ரானிக்கலா கரெக்டா ரிப்போர்ட் கிடைக்குதா? கிடைக்கலைனால் இன்டர்னல் கண்ட்ரோல் வீக். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், சிம்பிளா படிச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் லோன் வாங்குறேன், நான் என் அசட்டை வந்து கொலாட்டரலாக வைக்கின்றேன், அதாவது செக்யூரிட்டியாக வைக்கிறேன். அந்த அசட்டுக்கு மேல இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றாங்க, நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். அந்த இன்சூரன்ஸ் வருஷம் எக்ஸ்பயர் ஆகும், நான் ரினியூ பண்ணணும். பேங்குக்கு தெரியணும் இல்ல எக்ஸ்பயரி ஆகுது, ரினியூ பண்ணணும் அப்படின்னு. பேங்குக்கு வந்து அது ஹிட் ஆகும். பேங்க் தானே லோன் கொடுத்தவன், அவனுக்கு ஹிட் ஆகும்ல, அவனுக்கு தெரியணும் இல்ல. அதுக்கு ரிப்போர்ட் கரெக்டா எலக்ட்ரானிக்கலி கிடைக்குதா, ஆர் இவனே மேனுவலா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா? ஒரு காலத்துல மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக்கல் தான். எலக்ட்ரானிக்கலி கிடைக்குதா? இன்சூரன்ஸ் எக்ஸ்பயரி ரிப்போர்ட் ப்ராப்பரா கிடைக்குதா? ப்ராப்பரா கிடைக்குதுன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் ஸ்ட்ராங். So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. Now when I am taking class I will tell many examples. Since this is a marathon, I'm just telling a very குட்டி example for you. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சு நம்புறேன். இந்த இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் ஈஸியா சுலபமாக எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கிடைக்குதுன்னா in the CBS core banking system report, then internal financial control is strong. கண்ட்ரோல் இருக்கு. மேனுவலா பண்றாங்கன்னு வைங்க, வீக்கா இருக்குது. ஸோ அதை பத்தின ரிப்போர்ட் நீ கொடுக்கணும்னு சொல்றாங்க, பிரான்ச் லெவல்ல கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இவ்வளவுதாங்க. ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ் எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் பேங்க் ஷுட் கீப் இன் த ஃபார்ம் ஆஃப், ஷுட் பை இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் அசெட்ஸ். வாட் இஸ் சிஆர்ஆர்? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி தே ஷுட் கீப் வித் தெம். இவ்வளோ காசு அவங்க கையில வச்சுக்கணும், அது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இவ்வளோ காசு தே ஷுட் இன்வெஸ்ட் இன் லிக்விட் அசெட், அது வந்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர்லாம் பிரான்ச் லெவல்ல பண்ண மாட்டாங்கடா. பிரான்ச் லெவல்ல எஸ்எல்ஆரே பண்ண மாட்டாங்க. ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்ல பிரான்ச் லெவல் இருக்கவே இருக்காது. இது வந்து சென்ட்ரல் லெவல்ல தான் இருக்கும். சென்ட்ரல் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க கொடுத்துப்பாங்க. ஓகேவா? நவ் கம் ஆன் தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். நான் இப்பவும் சொன்னேன் என்னெல்லாம் ரிப்போர்ட், repeat with me. Statutory auditor report, LFAR. LFAR will be electronically updated. It will go to the next central statutory auditors. Now report on SLR, report on treasury operations, report on serious irregularities, and report on internal financial control. Internal financial control பத்தி நிறைய விஷயங்கள் LFIRல கவர் ஆயிடும். அது ஒரு சொல்லத்தக்க ஒரு விஷயம் தான். Now இத நீங்க just மைண்ட்ல வச்சுக்கோங்க. Now contents of audit report, very simple. Audit reportல ஆடிட் ரிப்போர்ட் வந்து நீங்க SA 700ல என்ன ஃபார்மேட் கொடுக்குறோமோ சேம் ஃபார்மேட் யூ ஷுட் கிவ். அண்ட் வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் ஆடிட்? இட் இஸ் டு ஸ்டேட் தட் whether the financial statements are true and fair. அதுதான் முக்கியம். அண்ட் அது கூடாமல் you have to add two more things: whether the transactions are within the powers of the bank and whether adequate information is received from the bank. Repeat with me. Repeat. First repeat. Segment number 1, basics. The moral science உங்களுக்கே தெரியும். பேங்க் ஆடிட் பொறுத்த மட்டும் பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் என்னெல்லாம் படிச்சிட்டோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்குதா? 700ல சொல்ற அதே ஃபார்மேட் போதும். whether the transactions are within the powers of the bank. Repeat with me. Whether the transactions are within the powers of the bank. அதை பத்தி நோட் கொடுக்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் பத்தின நோட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், whether bank has given all the sufficient information to us. எனக்கு தேவையான எல்லா விஷயங்கள் பேங்க் கொடுத்திருக்காங்களா, அதை பத்தின நோட்ஸ் கொடுக்கணும். So all these things are part of the audit report. These are not part of LFAR. These are part of the statutory auditor report. And very, very important to be noted, CARO is not at all applicable to banking companies. Hope you all remember. What are the contents of bank audit report? Basically, true and fair view இருக்குதா, same as SA 700. Followed by you have to tell whether the transactions are within the powers of the bank. பேங்குக்கு ஒரு பவர் இருக்குது, அதை விட கூடுதலாக ஒண்ணுமே பண்ணக்கூடாது. And bank வந்து whether auditor has received all the necessary information for his audit from the bank. Come on guys, we are on the last part. What are the initial consideration and conduct of audit? Audit report என்ன எப்படி கொடுக்கணும் பார்த்துட்டோம். How to conduct audit? Initially நீங்க என்ன பண்ணுவீங்க? Initially you have to give declaration. Yo, section 141ல நான் qualified auditor. I am a qualified auditor. My consent letter I should give. And I should establish my terms of engagement, my remuneration, எவ்வளோ டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் terms of engagement letter should be given as per SA 210. SA 210. Proper planning, SA 300 should be done. Very important, you have to communicate with previous auditor and obtain no objection certificate. You have to understand the environment, SA 315, 320 நினைக்கிறேன்.
அதான் சொன்னேன், எனக்கு ஆடிட்டிங் எப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். ஆனா லா தான் முக்கியமா எடுத்துட்டு இருக்கிறதுனால ஆடிட்டிங் நான் கான்சன்ட்ரேட் பண்றதே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆடிட்டிங் திடீர்னு மறந்து போயிடுறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தப்பா நினைச்சுக்காங்க, நானும் மனுஷன் தான். ஓகேவா? Now, while conducting audit, evaluate internal control. இப்பதான் சொன்னேன், இன்சூரன்ஸ் எக்ஸ்பயரி data report if not properly available, internal control is weak, risk is more. So அந்த ஸ்பெசிபிக் ரிஸ்க் நீ என்ன பண்ணணும், ஆடிட் ரிப்போர்ட்ல யூ ஹாவ் டு அட்ரஸ் அண்ட் யூ ஹாவ் டு புட் ப்ராப்பர் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டினா என்ன? மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் இப்போ நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1 ரூபாய் வந்து திருடினான்னு வைங்க, திருடிட்டான், அது வந்து மெட்டீரியல் கிடையாது. ஆனா ஒருத்தன் 100 நாளைக்கு ஒரு ரூபாய் திருடிட்டு இருந்தான்னு வைங்க, அது மெட்டீரியலான விஷயம். ஸோ மெட்டீரியலிட்டி மீன்ஸ் which is more crucial for users. சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ ஃபாலோ பேசல் 3 framework for car. What is car? Capital adequacy ratio கரெக்டா இருக்கா இல்லையான்னு பேசல் 3 framework has to be checked up. Now listen, has to be followed. Listen. பேங்க் ஆடிட் என்ன படிச்சோம்? டைப்ஸ் ஆஃப் பேங்க் ஞாபகம் கொண்டு வாங்க, ஞாபகத்துல கொண்டு வாங்க. டைப்ஸ் ஆஃப் பேங்க். Now what are the acts for bank? Next, பேங்க் ஆடிட் சொல்லும் போது பேங்க் ஆடிட் ரிப்போர்ட், கண்டென்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட், இனிஷியல் கன்சிடரேஷன், பிளானிங் பண்ணுங்க, என்கேஜ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, கன்சென்ட் லெட்டர் கொடுங்க, நோ அப்ஜெக்ஷன் வாங்குவீங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணா வந்துரும். கண்டக்டிங் ஆடிட் பண்ணும்போது மெட்டீரியாலிட்டி ரெடி பண்ணுங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் அசஸ் பண்ணுங்க, ரிஸ்க் அசஸ் பண்ணுங்க, ஸ்பெசிபிக் ரிஸ்க் அசஸ் பண்ணுங்க, பேசல் 3 ஃபாலோ பண்ணுங்க. கேம் ஓவர். சிம்பிள். ரிப்போர்ட்ஸ், கண்டென்ட்ஸ், இனிஷியல் நீ எப்படி ஆரம்பிக்கணும், ஹவு டு கண்டக்ட் தி ஆடிட். Moving on to segment number 2, most important segment, which is nothing but advances and NPA. Question கேட்டால் இதிலிருந்து தான் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும். ரொம்ப கூடுதலாக இருக்கிறது இதிலிருந்து தான். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அட்வான்ஸ்னா என்ன? அது வந்து ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி. அது வந்து டேர்ம் லோன் ஆகலாம், கேஷ் கிரெடிட் ஆகலாம், ஓவர் டிராஃப்ட் ஆகலாம். அட்வான்சஸ் வந்து நீங்க எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா, லிசன். பேஸ்ட் ஆன் ஃபண்டிங், பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி, பேஸ்ட் ஆன் செக்டர், பேஸ்ட் ஆன் ப்ரூடென்ஷியல் நார்ம். நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அட்வான்ஸ ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா ஆஸ் பர் தி ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி பேங்க். அதுதான் முக்கியமான விஷயம் ஆஃப் தி ஆர்பிஐ. வாட் ஆர் அட்வான்ஸ்னா என்ன? லோன்ஸ் அட்வான்சஸ்னா பேங்குக்கு அது அசெட். Wait, I'm going to end my part. Funding means funded, non-funded. பேங்க் வந்து எனக்கு லோன் தராங்க, அது வந்து ஃபண்டட். பேங்க் வந்து வேற யாருக்கோ கேரண்டி கொடுக்குறாங்க. ஃபண்டட், நான்-ஃபண்டட். guarantees, non-funded. guarantees, non-funded. ஃபண்டட், லோன் தராங்க, லோன் கொடுக்குறாங்க. Based on securities, secured is there, unsecured is there. செக்யூரிட்டி, யோ சும்மா லோன் தருவாங்களாயா? வீட்டு லோன் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், ஹவு டு கிரியேட் செக்யூரிட்டி? நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளெட்ஜ், ஹைப்போதிகேஷன், மோர்ட்கேஜ். படிச்சிருக்கீங்களா? பிளெட்ஜ்னா என்ன, ஹைப்போதிகேஷன் என்ன, மோர்ட்கேஜ்னா என்ன? மோர்ட்கேஜ்னா இதெல்லாம் நீங்க சார்ஜஸ் சாப்டர்ல படிச்சிருக்கணும். நான் என்னுடைய சார்ஜஸ் உடைய இலஸ்ட்ரேஷன் மாரத்தான் கம்பெனியில பிளெட்ஜ்னா என்ன, ஹைப்போதிகேஷன்னா என்ன, மோர்ட்கேஜ்னா என்ன சொல்லியிருப்பேன். சிம்பிளா சொல்றேன், நான் கோல்டு லோன் வைக்கிறேன், கோல்ட பணயம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கோல்டு இப்ப யார்கிட்ட இருக்குது? பேங்க் இருக்குது. கேன் ஐ யூஸ் த கோல்ட்? நோ. கேன் ஐ செல் த கோல்ட்? நோ. அதெல்லாம் பிளட்ஜ். ஹைப்போதிகேஷன்னா நீ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு புட்டு லோன் எடுக்கிற. பேசிக்கலி சிசி, கேஷ் கிரெடிட்னா என்ன? Cash credit is a short-term loan given by bank based on the stock statement or debtor statement. நான் கிளியரா நான் சொல்ல போறேன், நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்லுவேன், நீங்க கேட்டுக்கிட்டே போங்க. ஹைப்போதிகேஷன் என்னன்னா, ஐ கேன் செல் த ஸ்டாக்.
பிளட்ஜில் கோல்டு செல் பண்ண முடியுமா? எனக்கு கோல்டு செல் பண்ண முடியுமா? முடியாது. நான் லோன் வாங்கினேன், செல் பண்ண முடியாது. எனக்கு ஸ்டாக் செல் பண்ணலாமா? ஸ்டாக் செல் பண்ணலாம். அது ஹைபோதேகேஷன். வாட் இஸ் மோர்ட்கேஜ்? மோர்ட்கேஜ்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஹவுசிங் லோன் வச்சுக்கோங்க. நான் வீடு அடமானதுக்குனே சொல்ல மாட்டாங்க. என்ன வைக்கிறேன்னா, வீடை வந்து மோர்ட்கேஜ் பண்றேன். தமிழ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியல. வீடு அப்படியே கொண்டு வைக்க மாட்டாங்க. வீடோட டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வைப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஐ கெட் லோன். So I am free to use the house, but I cannot sell the house. பிளட்ஜில் உனக்கு யூஸும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. ஹைபோத்திகேஷன்ல யூஸும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். மோர்ட்கேஜ் உனக்கு என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ணலாம், ஆனா செல் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள் தான். பிளட்ஜ், ஹைபோத்திகேஷன், மோர்ட்கேஜ். How security is created? Security charges created on the company's assets எல்லாம் படிச்சிருப்பீங்க. Secured and unsecured. Again, you have two more things. Primary security, collateral security. படிச்சு வச்சுக்கோங்க. Primary security means the most first கொடுத்த security தான் primary. அந்த primary security வந்து sufficient-ஆ இல்லாததுனால நம்ம மறுபடியும் extra security கொடுப்போம். அதுதான் collateral security சொல்லுவாங்க. Primary means the functional, most primary, fundamental security which you are giving as subsequently, subsidiary-ஆக கொடுக்குறீங்கன்னா அது வந்து collateral. Based on sector, priority sector, non-priority sector, this will be properly disclosed. Based on prudential norms, you have to classify the NPA. What is NPA? What is advances? Advances and NPA பத்தி டீடைல்டா ஒரு செக்மெண்ட் 2 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அட்வான்சஸ்னா என்ன தெரிஞ்சிருச்சு நம்புறேன். Advances can be funded, non-funded, priority, non-priority. Then you have, இதுதான் ரொம்ப முக்கியம், செக்யூரிட்டி. அதாவது பிரைமரி செக்யூரிட்டி இருக்கு, collateral செக்யூரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்யூர்டும் இருக்குது, அன்செக்யூர்டும் இருக்குது. Keep repeating with me. Secured, unsecured. Security நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க கேட்பான். ஹைபோத்திகேஷன், மோர்ட்கேஜ், பிளட்ஜ் எழுதுனா போதும். And what is meant by larger advances? Larger advances na excess of 10 crore or 10% of total advances, whichever is less. புரியல சார். யோ, அந்த வருஷம் டோட்டல் அட்வான்சஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 கோடின்னு வச்சுக்கோங்க. 10 crore or 10% of 50 கோடி எவ்வளோ? 5 கோடி. whichever is lessனா எவ்வளோ? 5 கோடி. 5 கோடிக்கு மேல அவுட்ஸ்டாண்டிங் பேலன்சஸ் இருக்கிற அட்வான்சஸ் எல்லாமே லார்ஜர் அட்வான்சஸ். ஸோ லார்ஜர் அட்வான்சஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து ஆடிட் பண்ண தேவையாக இருக்கும். பட் இஸ் லார்ஜ் அட்வான்சஸ் 10 crore or 10% of the total advances, whichever is less, அதை விட excess. Hope this குட்டி video was very helpful to you. Come on, part 2 வருவேன். part 1 நல்லா பாருங்க. பேங்க் ஆடிட் வந்து ஈஸியான ஆடிட்டுங்க, விடாதீங்க. 5 மார்க் கொஸ்டின் வரும், சூப்பரா எழுதலாம். தேங்க்யூ. அட்லீஸ்ட் நீங்க எழுதுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ப்ராக்டிகலி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ப்ராக்டிகலி ஆர்டிகல் ஷிப்புக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். So thank you. This is CA Seshadri signing off. ஒரு விஷயம், we will come back with part 2. This is CA Seshadri signing off.